வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி சூப்பராக செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடாய் காஞ்சதும் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக போடுங்கம்மா. எண்ணெய் காஞ்சிச்சுமா, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்சிச்சுங்க, கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுங்க. ரொம்ப வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் போட்டால் போதும். கடலைப்பருப்பு லைட்டாக செவந்து வரணும். இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 3 2 4 பீஸாக கீறி வச்சுருங்க. பொடியை கட் பண்ணக்கூடாது பச்சை மிளகா, ஏன்னா வந்து அது தெரியாது. இந்த அளவுக்கு பாருங்க, நான் போதும். இப்போ வந்து 100 கிராம் பீன்ஸு, 1/2 கிலோ கேரட்டு போட்டுக்கோங்க. நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு வந்து தேவையான அளவு திட்டமாக போட்டுக்கோங்க. காயில் வந்து உப்பு அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நமக்கு வந்து நல்லா லைட்டாக போட்டால் போதும். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கணும். தண்ணி வந்து இந்த மாதிரி 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். எப்பயுமே காய் வந்து ஃபுல் வேக்காடில் நம்ம சாப்பிடக்கூடாது. 1/2 வேக்காடில் தான் வந்து காய் சாப்பிட்ணும். பாதி வதம் போது தான் நல்லா பச்சுன்னு சாப்பிட்ணும் காய்ங்க. ரொம்ப குழகுழன்னு வேக வச்சு சாப்பிடக்கூடாது. மூடி வைங்க. 5 நிமிஷத்தில் கேரட் பீன்ஸ் பொருள் ரெடி ஆகிடும். சின்ன சைஸு ஒரு 1/2 முடி தேங்காங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி போகிறோம். இந்த மாதிரி நைஸாக தண்ணி இல்லாமல் பழப்பழன்னு அரைச்சிங்க. தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. 5 நிமிஷம் ஆயிடுச்சுமா. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து பாருங்கள், நல்லா வெந்துச்சு பாருங்கள். தண்ணியில் கூட நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது அப்படியே மேலே தூவி விடுங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வெந்து முடிச்சோடனே சிம்மில் வச்சிடணும். தேங்காய் போடும் போது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இப்போ வந்து கொத்தமல்லி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுங்க, மேலே அப்படி போட்டுருங்க. இதுக்கு வந்து கருவேப்பிலை தேவையில்லை, கொத்தமல்லி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுமா. கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுமா. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.